எனக்கு ஒரு 2 கேள்வி சார். ஒண்ணு வந்து ஒரு கைதியின் டைரி படத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் நீங்க யுனைட் ஆறீங்க பாரதி ராஜா சாரோட. ஆமாங்க. அப்போ வந்து நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேம், ஒரு நேம் எல்லாமே வந்துருச்சு. ஆனா திருப்பி அவரோட பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஸ்டோரி ஆர் நீங்க கூட ஒர்க் பண்ணும்போது அந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு சார்? ஏதாவது ஒரு ஐஸ் பிரேக்கர் மூமெண்ட் மாதிரி தேவைப்பட்டுச்சா? இல்ல ஏதாவது ஈகோ மாதிரிலாம் இருந்துச்சா? இல்ல ரொம்ப நார்மலா இருக்குமா சார் அது? இல்லைங்க, நான் அவருக்கு எப்பவுமே அசிஸ்டண்ட்டு தான். ஸோ அதனால் ஒரு கேப் விட்டு அசிஸ்டண்ட்டாக மறுபடியும் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னென்னா ஜனங்க எதிர்பார்ப்புங்கிறது வந்து முதல்ல சிவப்பு ரோஜாக்கள் டைமில் இருந்தது வேறு. பட் கைதின் டைரி அப்போ நானும் தனியாக வளர்ந்துட்டேன் இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து எங்கள் டைரக்டர் படம் பண்ணுறாரு, அவர் கமல் ஆக்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நான் பாக்யராஜ் முந்தானை முடிச்செல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் இப்போ இன்னொருத்தர் கதை எழுதுறாருன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இல்லையா? அதனால் இந்த காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது திங்க் பண்ணி பண்ணுவோம், யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் அன்யூஸ்ஃபுல்லாக ஏதாவது திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அந்த கைதின் டைரி அந்த இதை பிடிச்சேன்.